நாங்க டிவியில இருந்து வந்திருக்கோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். இன்னாமா கேள்வி இது? அமையிற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டிவியில இருந்து வரோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அத சொல்லுங்க. கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு காட்டுல அமையிற புருஷன் பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டியா? சார், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இந்த பொண்ணு தான் சார் பஸ்ல டிக்கெட் வாங்காம வந்து சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். டிவில பேசு சார், டிவில பேசு சார். நான் மட்டும் என்ன ரேடியோல பேசுறதையா பாக்குறேன்னு சொன்னேன், டிவில பேசுறதையா பாக்குறேன். பொறுமையா இருயா, ரெண்டு பேரும் பாப்போம் கேப்போம். மறக்காதீங்க சார். ஒரு காட்டுல 2 மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்துதான். ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்துதான். அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்துதான். ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா, நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா, நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம 2 மானும் சேர்ந்து குட்டையில வாய் வச்சுதான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான். அதாவது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும், ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும். குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன். வெரி குட். நீங்க சொல்ற இந்த பதில பார்த்தா உங்களுக்கு அது கல்யாணம் ஒண்ணு இல்ல, நான் டிவி உணர்ச்சி வசப்பட்டு ரசிச்சு பார்த்து நீங்க போங்க வேலை பாருங்க. ஆமா, போடா, போற வழியில வேணா கீழ் பக்கத்துல இறக்கி விட்டு போவா. அடிங்க போடா, கீழ் பக்கத்துல இறக்கி விடுறானா சார். அந்த பொண்ணு பேசுனது கேட்டீங்களா? நல்ல மனைவியா திகழ்வது எப்படின்னு எவ்வளவு பிரமாதமா பேசினா பாத்தீங்களா சார்? அந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா எப்படி சார் இருக்கும்? அசிங்கமா இருக்கும். ஏன் சார்? பின்னே நல்லா தான் பேசுது, ஆனா உடம்ப பாரு பப்ளி மேஸ் மாதிரி குண்டா இல்ல சார். குண்டா இருக்கு சார், உடல் வாகு சார். முகத்தை பாருங்க சார், எவ்வளவு அம்சமா, எவ்வளவு லட்சுமிகரமா, வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சார். நான் என்ன சார் சினிமால சார் நடிக்க விட போறேன்? இந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா அது போன ஜென்மத்துல நான் செஞ்ச நல்ல மனைவியாக திகழ்வது எப்படி? சதா கனவுலத்திலே இருக்காதியா. நாளைக்கு என்ன நடக்க போறது முதல்ல கவனிப்போம். சங்கரையர், ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த லோகத்தையே மறந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணி ராகத்தையே வாசிச்சுட்டு இருந்தா இப்படி எப்பத்தான் உமாத்து கல்யாண ராகத்தை கேட்கறது? அந்த ராகம் இந்த ஜாதகத்துல அமர்க்கலமா கேட்கறது. கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எந்த ராகத்தை எப்ப வாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் 100 ஜாதகத்தை காமிச்சிட்டேன். வரதட்சணைய காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். வரதட்சணையே வேண்டான்னு வந்த வரனை வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டேன். உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். காப்பி ஆறிட்ட மறந்து போயிட்டேன். காப்பியை மட்டுமா மறந்தேன்? நம்ம பொண்ணு சாந்திக்கு 25 வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன். நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே, அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்ச ஏக்கந்தா. சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுண்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அவ உங்ககிட்ட கேட்டாளா? பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே, அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும். பெத்த சுமைதான் உனக்கு தெரியும். மத்த சுமையெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏன் லேட்டு? நைட் ஷோ அபூர்வ சகோதரர் படம் போயிருந்தேன். அது எப்படியா? காலை கட்டிக்கின்னு நச்சாரா? கேட்டு சொல்றேன், வேலையை பாரு.
போ அந்த பக்கம் பேருக்கு போ. இனாய தேடுற? ஒண்ணு இல்ல. அட என்ன தேடுறேன்னு சொல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சொன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேன். இது ஆம்பளைங்க சமாச்சாரம், நீ பாட்டுல உன் வேலையை பாரு. ஆம்பளைங்க சமாச்சாரமா? யோ 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 சொல்லியா சொல்லியா? என் ஜட்டியை காணோம் போதுமா? டான் டடாய். ஏய் இதே என்ன எடுத்த? காய வைக்கலாம்னு எடுத்தேன். அது ஏற்கனவே இருக்க கொடு. ஓ இங்கேவா போட போற? நான் இன்னைக்கு ஜட்டியே போட போறது இல்ல. போதுமா? அண்ணாத்த ஆடுறான் ஒத்தி போ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஏய் என்ன? அபூர்வ சகோதரர் பாட்டியா? அப்பு கட்ட பிஞ்சிரும், வேலையை பாரு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தேதி 7வது, இன்னும் சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினாயாது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்குறாதா? இந்த பார், கையில எல்லாம் கொடுக்க முடியாது. டேபிள் வச்சா நீ எடுத்துக்கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை. ஏதோ அரசு புருஷலா அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ விஸ்வாமுத்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புன்னு இருக்குதா? சப்புன்னு இருக்குதா? அரச புருஷலா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான், தெரியுமா? கல்யாணமா? யோ இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பக்கட்டெல்லாம் மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது ஏன் கல்யாணத்தை. எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ கல்யாணத்துக்கு முன்னாடி எதை பாதுகாப்ப வச்சுக்கணும்னு விவசாயம் இல்லையா உனக்கு? சரியான கஞ்ச பிசினாரியா இருப்ப போல இருக்கேன். நான் உன்னை தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். ஏயா உங்ககிட்ட ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு கஞ்சத்தனம்? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்கடி இப்படி கேட்ட? இல்ல அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன், பொறுக்கி நாய். வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி. தொடப்ப கட்டியால அடிப்பேன் உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? யோ நான் விளையாட்ட கேட்கலையா, நிஜமா தாயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே. சாமியா நினைச்சு கும்பிடுறதுக்கு எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாம போயிருக்கலாம். செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம். அம்மா அம்மா கண்ணா, நான் உன்னை விட்டு போறேன்டா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நீ வா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம். இப்பதானேடா டாக்டர் கிட்ட இருந்து வந்தோம். மறுபடியும் அம்மா அம்மா, இவ்வளவு நாளா நீ நானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட ஏமா எடுக்கல? இல்லப்பா, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன் ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? இல்லம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப என் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேணுமா? இதே மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? நீ ரொம்ப புத்திசாலிடா. உனக்கு ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா என் ஆயுசு முடிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணுங்கிற. அப்படி இல்லம்மா. டேய், இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா. நீ வர வேண்டாமா, நீ இங்கே படுத்துக்க. நான் போய் அந்த போட்டோகிராஃபரை கூட்டு வந்துடுறேன். பார்த்து கண்ணா, அடிபட்டுடுச்சப்பா. இல்லம்மா. பாய், ஒன்னெல்லாம் போட்டோ எடுக்க கூடாதுமா, எக்ஸ்ரே தான் எடுக்கணும். நீ அங்க படுத்தீங்க, என்ன படுத்துறியே? சார், ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வெளியே போயா, சிவ பூஜையில கரடி மாதிரி. இல்ல சார், அது முதல்ல வெளியே போயா. சார் ரொம்ப அவசரம் சார். அப்படியே உயிர் போற அவசரம்.
உண்மையிலேயே உயிர் போற அவசரம் தான் சார். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நாங்க மட்டும் என்ன காமெடியாவா இருக்கோம்? நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம் எங்க தொழில்ல. பாப்பா நீ அப்படியே இருமா, நானே பக்கத்துல வர்றேன். யோ பாப்பா கூச்சப்படுதியா? வெளியே போய் நில்லையா? ஸ்மைல் ஸ்மைல். தைரியமா சரிமா, நீ ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். சார் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ இப்பதான் என் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு. பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோவே இல்ல சார். அது தெரிஞ்சுதானே நான் இங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன், இல்லனா மளிகை கடை வச்சிருக்க மாட்டேன். போயா, தொந்தரவு பண்ணாம போ. போகும்போது அட்ரஸ் செய்து அந்த டேபிள் மேல வச்சிருப்போம். பின்னாலே வந்து சேர்றேன். பையன் வந்திருக்கான் பாருமா. மா மா மா. யோ தள்ளியா சாவுகிறாய்க்கு. கண்டா போட்டோகிராஃபர் வந்திருக்காருப்பா. சரிம்மா, சிரிச்ச முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டனே. சரிம்மா 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 சரிம்மா. அட சீக்கிரம் சிரிக்க சொல்லியா? இல்ல நீயா தள்ளி நில்லு, டைம் ஆகுது இல்ல. பொறுக்கி நாயே. எங்க அம்மாவை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட சிரிச்ச முகம் தான் என் ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுகி போன முகத்தை போட்டோ எடுக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதுக்காக தான் அம்மான்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, நீ ஆள் வாட்ட சாட்டமா இருக்கன்னு நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? என்னை மன்னிச்சுடாண்டாத.